நண்பர்களே, படிக்கட்டு சவால் நாள் 15. காலையிலே சூரியனுக்கு உமா போட்டு பல் துலக்க வந்தா நம்ம கோழி குடும்பத்தோட டிஃபன் போட்டுருக்காரு. அவனுக்கு கூட ஆள் இருக்குன்னு துக்கத்திலே துலக்கல போட்டு அப்புறம் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள மாங்கல்யம் தந்து நானேனா நம்ம ஜீவனுக்கு எத்தனான்னு 3 முடிச்ச போட்டு ஜிம்மு கிளம்பியாச்சு. ஜிம்ல காலையில ஒரு கச்சேரி முடிஞ்சப்போ நேரம் கறிவாங்க தான். இவளை பாருங்க எவ்வளோ அப்பாவியா இருக்கு. இவ்வளோ யாட்டையை வெட்டி சாப்பிட்டோன்னு எனக்கே மனசு வருத்தமா போச்சு. அதனால அவளை வெட்டாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா வேற ஒன்று சொல்லிட்டேன். குளிர்காலம் ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா வெயில் தான் கொளுத்திக்கிட்டு இருக்கு. உங்க ஊர்ல எவ்வளவு வெயில் அடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லி விடுங்க. சரின்னு உட்காலி வெயிலே போய் தக்காளி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் இவனால அவுச்ச முட்டையை சாப்பிட்டு தோசையை பார்த்ததும் அன்கண்டிஷனல் லவ் ஆகி ஆசையா 2 தோசையை சாப்பிட்டேன். பிறகு வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு மதியான சமையலும் சமைச்சிட்டு சாப்பிட்டு சுறுசுறுப்பா ஒரு உறக்கத்தை போட்டேன். அப்புறம் எழுந்து ஒரு பழத்தை சாப்பிட்டு ஜிம்முக்கு போலானா சரியான மழை. அப்புறம் மழை நிற்குன்னு பார்த்தா மழை நிற்கவே இல்லை. எங்கள் ஏரியாவில் 10 நிமிஷம் மழை பெஞ்சாலே 16 நிமிஷம் ஹெலிகாப்டர்ல வந்து பால் பழம் பிஸ்கட்லாம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு வெள்ளமாய் போயிடும். அப்புறம் நான் அண்ணனும் மலையில் இறங்கி ஒரு குளியில போட்டு வண்டியெல்லாம் கழுவிட்டு அப்புறமா மழை நிற்காத காரணத்தால் அண்ணன் கூட கார்லேயே ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு ஊருக்குள்ள சரியான வெள்ளம். அந்த வீடியோ பாருங்க. அப்புறம் ஜிம் வந்துட்டு உடற்பயிற்சியெல்லாம் போட்டு பிறகு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு உறக்கத்தை போட்டாச்சு. உறுதியா இருங்க, நாளைக்கு பார்க்கலாம்.